வெல்கம் டு சிடிஎஸ்சி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி நம்ம வந்து டேலில இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டிக்கான ஒரு செஷன் தான் இது. கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்ப எக்ஸல் அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ப நம்ம வந்து சொல்றோம். டேலி அப்படிங்கிறது ஒரு ரெடிமேட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. எக்ஸல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ப நம்ம வந்து ஏன் சொல்றோம் அப்படின்னா இதுல மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரோஸ் அண்ட் காலம்ஸை நம்ம வந்து செல்ஸ் அப்ப நம்ம வந்து சொல்றோம். அந்த செல்ஸுக்குள்ள நம்ம ஒரு சில வேல்யூஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம் அப்படின்னா அது ஒரு டேட்டாவா நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது. அந்த டேட்டாவுடைய டைப் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு நியூமரிக், அதாவது நம்பர் அப்படின்னு நம்ம வந்து இருக்கலாம், அல்லது ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னு கூட இருக்கலாம். இதை நம்ம வந்து ஸ்ட்ரிங் அண்ட் இன்டீஜர் இந்த மாதிரினா நம்ம வந்து சொல்லுவோம். டேட் ஃபார்மேட்டட் வேல்யூஸா இருக்கலாம், இல்ல அப்படின்னா அது ஒரு நம்பர் ஃபார்மேட்டட் வேல்யூஸா இருக்கலாம், அமௌண்ட் ஃபார்மேட்டட் வேல்யூஸா இருக்கலாம், சிம்பிள் ரிலேட்டட் வேல்யூஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து செல்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் டேலில நீங்க இம்போர்ட் பண்ணும்போது எந்த ஒரு கிரிட்டிக்கலும் இல்லாம இம்போர்ட் ஆகும். ஏன்னா டேலிலையும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா இதே மாதிரியான டேட் அப்படிங்கிற ஃபார்மேட் ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபீல்டு அப்படிங்கிறது இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து வேல்யூஸை மட்டும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபீல்டு இருக்கு. மொபைல் நம்பர், வெறும் நம்பர் மட்டும் ரிசீவ் பண்ணக்கூடியது, அமௌண்ட்டை மட்டும் ரிசீவ் பண்ணக்கூடியது, தென் மல்டி கரன்சி மாதிரியான சிம்பிள்ஸை மட்டும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபீல்டு அப்படின்னா இருக்கு. அப்ப எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம டேலியில ப்ராப்பரா நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னா இந்த எக்ஸல் டு டேலி அப்படிங்கிறது அதிகமான பர்சன்ஸுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதிகமான ஒர்க் பர்டன் வந்து குறைக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஆனா செல்ஃபா நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமான கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. சரி, இதுக்கு ஏதாவது பெய்ட் கிளாஸஸ் ஏதாவது ஒரு கோர்சஸ் மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ரேரா தான் இருக்கு. சரி, டேலில ஏதாவது ஹெல்ப் வீடியோஸ் பார்த்து அதன்படி நம்ம லேர்ன் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் வீடியோஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இல்லை. எதுக்காக அப்படின்னா வெறும் ஆப்ஷன்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோஸ் தான் இருக்கே தவிர அங்கே ஒரு சாம்பிள் டேட்டா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு மாதிரியான டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. அப்ப நாம வந்து செல்ஃபா லேர்ன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அதிகமான சாம்பிள் டேட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த சாம்பிள் டேட்டாவில் டேட்டாஸை நம்ம ப்ராப்பரா ஃபீட் பண்ணியிருக்கணும். அதன்படி தான் நம்ம வந்து டேட்டாஸை டேலியில இம்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். தென் இம்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சில எரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரலாம். அப்படி எரர் வருதுன்னா அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கோ அல்லது அந்த எரர் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கோ நம்ம வந்து ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறதுக்கான தான் இந்த செஷன். வாங்க அதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கு டேலியில அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் அப்படிங்கிறது இங்க கொடுக்குறாங்க. ஸோ டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட். அது எந்த ஒரு ஃபார்மேட்ல வேணுமானாலும் அவங்கவுங்களுக்கு புரியுற மாதிரி வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது கூட அப்ளை பண்ணி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப டேலியில ஒரு எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அது எந்த டெம்ப்ளேட்ல இருக்கு, என்ன ஃபார்மேட்டட் டெம்ப்ளேட் வந்து அங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். இங்க 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டெம்ப்ளேட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட். டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேலி அவங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை அவங்களே வந்து கிரியேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டேலியோடைய சாஃப்ட்வேர்ல இருந்து டைரக்டா அந்த டெம்ப்ளேட்டை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேலியில இருந்து டைரக்டா நம்ம வந்து எந்த ஒரு டெம்ப்ளேட்டா இருந்தாலும் கிரியேட் பண்ணலாம். பட் அந்த டெம்ப்ளேட்ல என்ன இருக்கும் அப்படின்னா டைட்டில்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதாவது ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். டேட்டாஸ் நம்ம எந்த செல்ஸ்ல நம்ம என்ன மாதிரியான ஃபார்மேட்ல நம்ம ஃபீட் பண்றது அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது அதுல இருக்காது. ஆனா டேலி வந்து ஒரு டெம்ப்ளேட் மட்டும் அவங்க கொடுக்குறாங்க. அப்படி அந்த டெம்ப்ளேட்ல நம்ம டேட்டாஸ் நம்ம ப்ராப்பரா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு அடிஷனல் ப்ராசஸும் இல்லாம நம்ம டைரக்டா அந்த டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை டேலியில நம்ம இம்போர்ட் பண்ணலாம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்படுறது. அடுத்து ரெண்டாவதா வந்து கொடுக்கக்கூடிய டெம்ப்ளேட் என்ன அப்படின்னா யூசர் டிஃபைன்டு டெம்ப்ளேட். இது டேலியில இருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் கிடையாது. இப்ப பேங்க்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம வந்து டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா அது பேங்கர் டிஃபைன் பண்ண ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அது யூசர் டிஃபைன்டு டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதர்வைஸ் ஒரு கிளைண்ட் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல எக்ஸல்ல டேட்டாஸ் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய அல்லது அவங்களுக்கு ஈஸியா புரியக்கூடிய சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ் தான் அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ டேலியில டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டையும் அதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்க 100% வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ யூசர் டிஃபைன்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா யூசர் டிஃபைன்டு டெம்ப்ளேட் அப்ப நம்ம வந்து சொல்றோம். அப்ப நம்மளுடைய எக்ஸல் டெம்ப்ளேட்ல நம்ம வந்து ஒரு சில ஹெட்டிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அந்த ஹெட்டிங்ஸை பேஸ் பண்ணி டேலியில டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா டைரக்டா நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம வந்து மேப்பிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். அதாவது எந்தெந்த செல்ஸ் எந்தெந்த ஹெட்டிங்ஸ் நம்ம டேலியில இருக்கக்கூடிய ஃபீல்டோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து மேப் பண்ணணும். கனெக்ட் ஆகுறத நம்ம கம்யூனிகேட் பண்றதா வந்து என்னன்னா இந்த மேப்பிங் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு என்ன அப்படின்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட், இன்னொன்னு யூசர் டிஃபைன்டு டெம்ப்ளேட் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். நான் டைப்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்ல போறது ஸ்ட்ரிங், இன்டிஜர், டேட் இதை நான் சொல்ல போறது கிடையாது. இந்த இடத்துல டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது என்னன்னா பினான்சியல் டேட்டா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ பினான்சியல் டேட்டா அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பினான்சியல் டேட்டா இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா மாஸ்டர் டேட்டா. ஸோ டேலியில மாஸ்டர் டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஒன் டைம் ப்ராசஸ் டேட்டா. இதுல வந்து யூனிக்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். மாஸ்டர் டேட்டா இல்லாம நம்ம அடுத்த டேட்டா அதாவது டிரான்சாக்ஷன் டேட்டா அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது. ஒரு டிரான்சாக்ஷன் டேட்டா நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் டேட்டால இருக்கக்கூடிய மாஸ்டர் டேட்டா அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்கணும். இப்போ பொதுவா நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸோடைய டேட்டா பேஸ் நம்ம எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய கம்பெனி அட்ரஸா இருக்கட்டும், தென் அவங்களுடைய கம்பெனி நேம், தென் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு எக்ஸல்ல மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா அது மாஸ்டர் டேட்டாவா டேலியில நம்ம அதர்வைஸ் டேலியில இருக்கக்கூடிய அதாவது நம்ம வவுச்சரா ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை அவங்க வந்து எக்ஸல் ஷீட்ல இருக்கு அப்படின்னா அதை நம்ம டிரான்சாக்ஷன் டேட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டிரான்சாக்ஷன் டேட்டா அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த பேங்க் சம்பந்தப்பட்டது, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் யாருக்கிட்ட இருந்து எந்த கஸ்டமர்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம்னா அந்த கஸ்டமர் அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் டேட்டா. பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே மாஸ்டர் டேட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப டிரான்சாக்ஷன் டேட்டா அப்படிங்கிறது வவுச்சர்ஸ் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணக்கூடியதா நம்ம டிரான்சாக்ஷன் டேட்டான்னு சொல்றோம். மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஹெட்டிங்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மாஸ்டர் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். இது மட்டும் தெரிஞ்சா பார்த்தாது. உங்களுக்கு அடிஷனலா தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன, அதே மாதிரி இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு, தென் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டேட்டா அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்க செல்ஃபா லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மோர் தென் 40 மினிமம் 40 ஃபைல்ஸ் ஆவது நீங்க இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ஈஸியா நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். இப்ப நம்மளுடைய சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன்ல இருந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாம்பிள் டேட்டா வித் டேட்டாவோட நாங்க வந்து கொடுக்குறோம். சாம்பிள் ஃபைல்ஸ் வித் டேட்டா. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ்க்கான டிஃபால்ட் டேட்டா, அதே மாதிரி டிரான்சாக்ஷனுக்கான டிஃபால்ட் டேட்டா, தென் யூசர் டிஃபைன்டுக்கான சாம்பிள் டேட்டா. ஸோ இதுல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்து மேப்பிங் டெம்ப்ளேட் அப்படின்னு பார்க்கக்கூடிய வவுச்சர்ஸ்ல நம்ம வந்து என்ன மாதிரியான அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும், என்ன மாதிரியான இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதே மாதிரி பேமெண்ட் வவுச்சர்ஸா இருக்கட்டும், ரிசீப்ட் வவுச்சரா இருக்கட்டும், அதுல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய வவுச்சர்ஸ் என்னென்ன, மேப்பிங்கோடைய பேஸ் பண்ண வவுச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டாவே உங்களுக்கான டேட்டாஸை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இதை எங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணி இந்த சாம்பிள் டேட்டாவை எப்படி எல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அதுக்கான டுட்டோரியல்ஸும் நீங்க வந்து எங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மேக்சிமம் 40 பிளஸ் டுட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்கு நாங்க ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இந்த 40 பிளஸ் வீடியோஸும் ஒவ்வொரு சாம்பிள் டேட்டாவை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதுக்கான சாம்பிள் எக்ஸல் ஃபைலும் நாங்க உங்களுக்கு இந்த டுட்டோரியல்ஸோட சேர்த்து நாங்க கொடுத்துருவோம். அதை நீங்க ப்ராப்பரா வீடியோஸை பார்த்தபடியே நீங்க பிராக்டிஸ் அப்படிங்கிறத நீங்க பண்ண முடியும். தென் சாம்பிள் டேட்டா ஒவ்வொன்றுக்குமான கிளாரிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நீங்க ஒரு சாம்பிள் டேட்டாவை நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணி அதையும் நீங்க இம்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணும்போது இந்த சாம்பிள் டேட்டா நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது கிரிட்டிக்கல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நாங்க ஆன்லைன் சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் நீங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது 40 வீடியோஸ் அண்ட் 40 எக்ஸல் ஃபைல்ஸ் உங்களுக்கு வேணும், ஆன்லைன் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரீயா உங்களுக்கு
முடியாது. அதுக்காக நாங்க சார்ஜ் பண்ற எங்களுடைய பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹900 மட்டும் நீங்க பே பண்ணா போதும். இந்த ₹900 அப்படிங்கிறது 22 டிசம்பருக்குள்ள பே பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த ₹900 அப்படிங்கிறது ஆஃபர் பிரைஸா நாங்க வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய என்கொயரி ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய அட்மின்ல இருந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. உங்களுக்கு அடிஷனலா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அந்த இடத்துல நீங்க கிளாரிட்டி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு வீடியோ